அண்மை செய்தி. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 4 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி என தகவல் கிடைத்திருக்கிறது. தெலுங்கு தேசத்தின் குண்டூர், சித்தூர் எம்பிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சிக்கும் அமைச்சரவையில் ஒரு இடம் வழங்க பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பாஜகவுடைய புதிய அரசு அமைய இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள், எந்தெந்த இலாக்காக்கள், எத்தனை அமைச்சர்கள் என்ற விவரங்கள் ஆனது தற்பொழுது விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய விருப்ப பட்டியலை ஏற்கனவே பாஜகவுடைய மூத்த தலைவரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பட்டியலின் அடிப்படையில் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பிரதமர் மோடியுடன் ஆலோசித்து தற்பொழுது இறுதி முடிவை எடுத்து வருவதான தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினமே எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற விவரங்கள் வெளியாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தெலுங்கு தேச கட்சிக்கு 4 மத்திய அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி 5 தொகுதிகளை 5 அமைச்சர்களை கேட்டிருந்தார்கள். 5 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள், 2 பேர் மத்திய இணை அமைச்சர்களாக பொறுப்பு வேண்டும் என்ற கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அதே போன்று தற்போது ஆந்திராவுடைய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய கட்சிக்கும் தற்பொழுது ஒரு அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. ஜனசேனா கட்சி சார்பில் போட்டியிட்டு 2 பேர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல், அதில் ஒருவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. மொத்தம் ஆந்திராவுக்கு 8 அமைச்சர்கள் கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுடைய கூட்டணியில பெரும்பான்மை வைத்திருப்பவர்கள் மட்டுமல்லாது பெரும்பான்மை இல்லாத, அதாவது அதிக அளவிலான இடங்கள் இல்லாது குறைவான இடங்கள் வைத்திருக்கிறவர்களுக்கும் பாஜகவுடைய இந்த கூட்டணி அரசில் அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் சமமாக நடத்தப்படும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய எம்பிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை பாஜகவுடைய தேசிய தலைமை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 16 எம்பிகளை கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சிக்கு 4 அமைச்சர்கள் கொடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில தெலுங்கு தேசம் கட்சி 4 எண்ணிக்கைக்கு ஒற்றுக்கொண்டதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக மற்ற கோரிக்கைகளை தெலுங்கு தேசம் கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். அதாவது பாலிசி சார்ந்த கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் பார்க்கும் பொழுது ஆந்திராவிலிருந்து பிரிந்து சென்றதுக்கு பிறகாக ஆந்திராவுக்கு என்று புதிதாக ஒரு தலைநகரம் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தலைநகர் கட்டமைப்பதற்கான நிதிகள் தேவைப்படுகின்றன. அதற்கான நிதி மத்திய அரசிடம் வேண்டும் என கேட்டிருக்கிறார். அதே போன்று ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தானது வழங்கப்படும் என்ற ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாக சந்திரபாபு நாயுடு வைத்து வருகிறார். அந்த கோரிக்கையும் பாஜக தலைமை ஏற்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று ஆந்திராவில் 7 மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கிய வளர்ச்சிகள் இல்லாத மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த மாவட்டங்களில் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நிதியை சிறப்பு நிதியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கூடுதலாக அந்த மாவட்டங்களில் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே வேளையில் மின்சாரம் வழித்தடங்கள் அமைப்பதற்கு, மின்சாரங்கள் கொடுப்பதற்கான மானியம் உள்ளிட்டவை அமைப்பதற்கும் அவர் கோரிக்கை வைத்ததாகவும் அதையும் பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் முன்னதாக 5 அமைச்சர்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது 4 என்ற இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.